ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஸோ யூடியூப்பில் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் வந்து யாருக்கெல்லாம் நல்லது, யாருக்கு கெட்டது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ யூடியூப்பில் இவ்வளோ நாளாக வந்து வீடியோ பார்க்கும்பொழுது அந்த ஆட் வரும் இல்லையா? ஸோ அந்த ஆடை வந்து பிளாக் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அந்த ஆட் பிளாக்கர்ஸை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான வீடியோவாக இருக்கும். பட் அதே சமயம் க்ரியேட்டர்ஸுக்கும் யூடியூபர்ஸுக்கும் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னா, ஸோ இனிமேல் யூடியூப்பில் இந்த ஆட் பிளாக்கர்ஸை யூஸ் பண்ணி ஒரு 3 வீடியோக்கு மேலே நீங்கள் வந்து அந்த ஆட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணட்டோ இல்லை பிளாக் பண்ணட்டோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஒரு காலத்தில் யூடியூப்னால் வந்து என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. அந்த வயசு வித்தியாசமே இல்லாமல் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த யூடியூப் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அது கிடைக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்கிது. ஸோ படிக்கிறதாகட்டும், பாட்டு, படம், ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளால் அதில் கற்றுக்க முடியுது. நம்மளையும் அது பார்த்திங்கன்னா அதில் ஈடுபடுத்திக்கலாம். ஸோ நம்ம டேலண்ட்ஸ் வந்து வெளிக்காமிக்கிறதுக்கு அது ஒரு சோர்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது ஏர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை வந்து கொடுக்குது அப்படின்றதால ஸோ இந்த யூடியூப் பார்த்திங்கன்னா இப்போது வளர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் யூடியூப்பில் ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான புது அக்கௌண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோஸும் பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த புது யூசர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பேஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போது யூடியூப்லேருந்து நமக்கு எப்படி வந்து பணம் வருது, அதாவது இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோக்கு வந்து எப்படி காசு கிடைக்கிது. ஒரு வீடியோ இருக்கட்டும், ஒரு 3 நிமிஷம் வீடியோ ஆகட்டும், இல்லை ஒரு 2 நிமிஷம் வீடியோ ஆகட்டும், இல்லை ஒரு 10 நிமிஷம் வீடியோ, நம்ம எவ்வளோ பெரிய வீடியோ போட்டிருந்தாலும் அந்த வீடியோவுக்கு வந்து ஆடுன்னு சொல்லி வந்து ஓடும் இல்லையா? ஸோ அந்த ஆடை வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க அதுதான் கணக்கே. ஸோ இப்போ நான் ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு எவ்வளோ வியூஸ் கிடச்சிருக்கு, அந்த ஆடை வந்து எப்படி பார்த்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து பணம் கொடுப்பாங்க. ஸோ இதில் இப்போது இந்த ஆட் பிளாக்கர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ யூடியூப்பில் அந்த ஆட் பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதால இந்த ஆட் ரெவன்யூ அப்படின்றது பாதிக்கும். ஸோ இப்போது இந்த ஆட் பிளாக்கர் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆட்ஸ் மூலமாக வரக்கூடிய அந்த ரெவன்யூ மட்டும் பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த யூடியூபோட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதோட அந்த ரெவன்யூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடைக்காம அது வந்து பிளாக் பண்ணுது. ஸோ அதனால் இப்போது யூடியூப்பில் அந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்கள தவிர இந்த ஆட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. என்ன செக் பாயிண்ட் அப்படின்னா, ஸோ இனிமேல் இந்த ஆட் பிளாக்கர்ஸை யூஸ் பண்ணி, அதாவது உங்கள் பிசியில் நீங்கள் இந்த ஆட் பிளாக்கர்ஸை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெனு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஆட் பிளாக்கரை யூஸ் பண்ணி யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா 3 வீடியோ பார்த்துக்கலாம். அந்த 3 வீடியோவை தாண்டி நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாப்பப் மெனு ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வந்து அது பிளாக் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஒன்று இந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த ஆடை வந்து அலோவ் பண்ணிவிட்டு வித் ஆடோட தான் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ இதனால் அந்த ஆட் ரெவன்யூ அப்படின்றது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், அந்த வியூஸ் அப்படின்றதும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது